ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. இங்கே பேசக்கூடியது எல்லாத்தையுமே நம்ம தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்ம நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல் ரிசல்ட் பப்ளிஷ் ஆன கம்பெனிஸாக பார்த்துட்டு இருக்கிறோம். சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபினான்ஸ் கம்பெனி அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போகிற கம்பெனி. இந்த கம்பெனியோட ட்ரெண்ட் லைன் கிளாசிஃபிகேஷன்ஸில் மொமெண்டம் ட்ராப் இருக்குது. இது மூணுத்தில் பார்த்தோம்னாக்க டியூரபிலிட்டி ரெட்டில் இருக்குது, வேல்யூஷன் ரெட்டில் இருக்குது. மொமெண்டம் ட்ராப் மாத்திரம் மொமெண்டம் ஸ்கோர் மாத்திரம் ஆரஞ்சில் இருக்குது. அப்படின்னா இது சைடு வேஸில் இருக்குது. மொமெண்டம் மாத்திரம் சைடு வேஸில் இருக்குது. ஓவர் வேல்யூஷன் அதே சமயத்தில் லோ ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறத இது இண்டிகேட் பண்ணுது. ஆனால் இவங்க ஃபினான்ஸ் கம்பெனி இனிமேல் நம்ம உள்ளே போகும்போது தான் எதனால டியூரபிலிட்டி ஸ்கோர் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அனாலிசிஸ்டோட ப்ரைஸ் டார்கெட் என்ன செய்கிறாங்க, 1404 கொடுக்குறாங்க. பிஇயை பொறுத்த வரைக்கும் இது 82% வந்திருக்கு. அதனால இது செல் ஜோன் காட்டிக்கிட்டு இருக்கு. ஃபண்டமெண்டலாக இருக்கக்கூடிய கீ மெட்ரிக்ஸை பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ 1.5, அதே மாதிரி கரண்ட் ரேஷியோ 1.1 இருக்குது. நல்ல சால்வன்சி ரேஷியோ இருக்குது. ஆப்டிமம் லெவல் ஆஃப் த சால்வன்சி ரேஷியோ இருக்குது. ஆர்ஓசிஇ கேபிட்டல் எம்ப்ளாய்டுக்கான ரிட்டர்ன் நமக்கு பார்த்தோம்னா 69 இருக்குது. அதனால ப்ராஃபிட்டபிலிட்டி நல்லா ஹையாக தான் இருக்குது. ஆர்ஓஇ ஈக்விட்டிக்கு அதே ப்ராஃபிட்டை கன்வெர்ட் பண்ணும்போது 17 இருக்குது. ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஒரு 18ன்னு வச்சுக்கோம். 18க்கே ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி 18 எடுக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது தான். இப்போ ஃபினான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதுனால 6.6 இவங்களுடைய குரூப். இது தவிர்க்க முடியாததுங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இவங்களுடைய குரூப் ஆஃப் கம்பெனிஸில் இவங்களுக்கோட பேரண்ட் கம்பெனிலேருந்து இவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா அது கடனாக ட்ரீட் பண்ணுறாங்கனால அது இப்படி தான் வரும். ஸோ இப்போ பிஇ 30.5 இருக்குது, பிபி 5.3 இருக்குது. ஸோ இப்போ இந்த ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது இது ஓவர் வேல்யூஷன். ஸோ 25க்கு மேலே போயிடுச்சு. இப்போ புக் வேல்யூவும் பார்த்தோம்னா ப்ரைஸ் டு புக்கும் 5.3க்கு போயிடுச்சு. எய்தர் இபிஎஸும் புக் வேல்யூவும் கரெக்ட் ஆகணும், மேலே ஏறி கரெக்ட் ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க இது ப்ரைஸ் கீழே இறங்கி கரெக்ட் ஆகணும். அதே சமயத்தில் நம்ம இன்னொன்றையும் நோட் பண்ணிக்கணும். அதுக்காக 30 நம்ம அக்செப்ட் பண்ணலை. அதே சமயத்தில் நம்ம இன்னொன்றையும் நோட் பண்ணிக்கணும். இவங்க ஷேர்ஸ் எல்லாம் சப்சிக்வெண்ட்டாக இவங்களுடைய குரூப் ஆஃப் கம்பெனியில் இவங்க இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா ஷேர்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க இவங்களுக்கு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ மேலே எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா கூட மொத்தமாக கீழே அடிச்சுக்கிறேன்னு கூட சொல்லலாம். மார்க்கெட்டில் எப்படி மூவ் ஆகுதுன்னு நமக்கு தெரியாது. நம்ம லெவல்ஸை பார்ப்போம். அதுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட்டில் எப்படி மூவ் ஆகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். பட் இது 25க்கு மேலே இருக்கிறதுனால கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான், ரிஸ்க்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த ரிஸ்க்கை புரிஞ்சுக்கிட்டு நம்ம எதுவாக இருந்தாலும் நம்ம பண்ணுறது நல்லது. 1 இயர் இது இபிஎஸ் ஃபோர்காஸ்டர் 1 இயர் ஃபார்வர்டு இபிஎஸ் ஃபோர்காஸ்ட் 52.5 இருக்குது. அதே மாதிரி அனாலிசிஸ்ட் 4.3% சர்ப்ரைஸு பாசிட்டிவாக எதிர்பார்க்குறாங்க. கன்சஸ்னஸோட ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன செய்யுதுன்னா கிட்டத்தட்ட 32 பேர் ஓட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் 4 பேர் செல்லு, 5 பேர் ஹோல்டு, பாக்கி 13 பேர் 23 பேர் பையில் தான் இருக்கிறாங்க. இவங்களுடைய கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவாக இருக்குது. நெட் கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவாக இருக்குது. ஆப்ரேட்டிங் இன்கம் இயர் ஆன் இயர் நெகட்டிவாக போய்கிட்டு இருக்குது. இந்த ஆப்ரேஷன் இன்கம் நெகட்டிவ்ங்கிறது கூடிக்கிட்டே இருக்குது. 2 வருஷமாக கூடிக்கிட்டே இருக்குது. நடுவில் கூட குறைஞ்சிருந்ததுக்கு அப்புறம் கூடிக்கிட்டே தான் இருக்குது. இதை நம்ம பார்க்கணும். அதே சமயத்தில் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டியிலேருந்து வரக்கூடிய கேஷ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா இவங்க ஃபினான்ஸ் கம்பெனிங்கும் போது அதனால் அது நல்லா தெரியும். இதுக்கும் ஈக்குவலாக இருந்துட்டாலும் இதை கூட இருந்துட்டாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. சப்சிக்வெண்ட்டாக இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் லீடு எடுக்கிறாங்க. ஸோ இப்போ அது கூடிக்கிட்டு இருக்குது. அதனால இது இவங்களுக்கு பெனிஃபிட்டு. இப்போ இவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டுக்குள்ளே நம்ம வருவோம். குவார்ட்டர்லி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் குவார்ட்டர்லி நெட் ப்ராஃபிட்டு இயர் ஆன் இயர் கூடியிருக்கு. அதே மாதிரி ரெவென்யூ இயர் ஆன் இயர் கூடியிருக்கு. குவார்ட்டர் ஆன் குவார்ட்டரும் ரெண்டுமே ரெவென்யூ ப்ராஃபிட்டு ரெண்டுமே கூடியிருக்கு. இதோட இபிஎஸ் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. இந்த வருஷம் ஃபுல்லாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க, மார்ச் மாதம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஜூன் மாதம் குறைஞ்சிருக்கு. 2023 அது நடந்திருக்கு. 2022லேயும் அதே மாதிரி தான் குறைஞ்சிருக்கு. அதிலிருந்து தான் லீடு எடுக்குது.
ஸோ அப்போ இப்போவும் அதே மாதிரியே குறையுதுன்னு வச்சுக்குவோம். எவ்வளோ பெர்சன்ட்? கிட்டத்தட்ட ஒரு 2 பாயிண்ட் குறையுதுனாக்க, இது எகைன் திருப்பி 10க்கு வந்துரும். 10க்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்க, மார்ச் 23ஓட இபிஎஸ் கிட்டக்க ஓடியாந்துரும். அது இபிஎஸ்ங்கிறது ப்ராஃபிட் எடுக்கிறத பேஸ் பண்ணி தான். அது வந்து 10.4ன்னு வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க, அது வந்து நமக்கு வந்து குறையுதுன்னு வச்சுக்குவோம். எங்க டிசம்பரோடைய வேல்யூ ஓடியாந்துருது. அப்ப இன்னும் கொஞ்சம் கீழ இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதிலிருந்து எகைன் திருப்பி ஒரு பாயிண்ட்டா மேல ஏத்தி 12க்கு மேல கொண்டு வந்து வச்சாங்கன்னாக்க, அது சரி இருக்கும். 2 பாயிண்ட் கூட வச்சு 14க்குன்னு வச்சாங்கன்னா, அப்ப வந்து வேற ஒரு இதுக்குள்ள நமக்கு போகும். அ ஆனாலும் நமக்கு வந்து டிடிஎம்லாம் நமக்கு வந்து பார்த்தோம்னா, 40க்கு மேல இருக்கு. அங்க எஸ்டிமேஷன் 50க்கு மேல போகுது அப்படின்னு சொன்னா, இந்த மார்ச் மாசம், ஜூன் மாசத்துக்கு இறங்குமாங்கிறது எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. ஏன்னா இவ்ளோ பெரிய டிடிஎம்மும் இதுவையும் வச்சுக்கிட்டு ஜூன் மாசம் இறங்குமா? சரி, ஜூன் மாசம் இறங்கட்டும். ஆனா செப்டம்பர் மாசம் நல்லா அதிரி புதிரியா ஏறுனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அப்ப இவங்க இறங்குங்கிற மாரியான இது வந்துச்சுன்னா, அதுக்கேத்த மாரி பிரைஸ் கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. புக் வேல்யூ 233. இப்ப இவங்களுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன பொறுத்தவரைக்கும் ப்ரொமோட்டர்ஸ் அப்படியே இருக்கிறாங்க. எஃப்ஐஎஸ் வந்து கொஞ்சமா ஏத்தி வச்சிருக்கிறாய்ங்க. எவ்வளவு ஏத்தி வச்சிருக்கிறாய்ங்கன்னா, 1.3 ஏத்தி வச்சிருக்கிறாய்ங்க. டிஐஎஸ் வந்து கொஞ்சமா குறைச்சு வச்சிருக்கிறாய்ங்க. எவ்வளவு குறைச்சு வச்சிருக்கிறாய்ங்கன்னா, 1 வந்து குறைச்சு வச்சிருக்கிறாய்ங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பேலன்ஸ் ஆயிருச்சு. இப்ப இந்த இபிஎஸ் புக் வேல்யூ தகவல்லாம் தூக்கி நம்ம உள்ள போட்டோம். மினிமம் வேல்யூ நம்ம 777 எடுத்திருக்கிறோம். ராசி மாரி தெரியுது. 777 ராசி மாரி தெரியுது. ஆனா ராசிக்கு இல்ல, கால்குலேஷன் தான் இது. யூகத்துக்குலாம் போடல, கால்குலேஷன் தான் போட்டிருக்கிறோம். நம்ம போட்டிருக்கக்கூடிய கால்குலேஷன் வந்து இங்கே தான் நமக்கு வந்து இங்கே தான் 777 எடுத்திருக்கிறோம். இந்த இடத்துல ஃப்ளாட் ஆகிட்டு ஏறி இருக்கு. அதுக்கு ஈக்குவலாக நமக்கு வந்து இங்கே வந்து ஃபேர் ப்ரைஸும் ஏறி இருக்கு. ஃபேர் ப்ரைஸ் வந்து 1.5 போட்டோம்னாக்க 700 கிட்டக்க வரும். பட் வந்து ரியாலிட்டியில் கொஞ்சம் கூட போயிருக்கு. அதனால நம்ம அதை எடுத்திருக்கிறோம். எஸ்டிமேஷன் வந்து 52லேருந்து 54 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, இப்படி இருக்கக்கூடிய இந்த இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எஸ்டிமேஷனுக்காக வந்தான பிரைஸ் வந்து 1301ஆவும், இந்த 4 குவார்ட்டரோட ரிசல்ட்டுக்கான குமுலேட்டிவ் இபிஎஸோட குமுலேட்டிவ்க்கு வந்து 1241ஆவும் இருக்கு. இப்ப இந்த 2 வேல்யூவும் இவன் ஆல்ரெடி அச்சீவ் பண்ணிட்டான். அப்ப இனிமே அச்சீவ் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய வேல்யூவ காட்டிலும் கூட பிரைஸ் போகணுங்கிற ஜஸ்டிஃபிகேஷன் வந்தா மாத்திரம் தான் நம்ம மேல ஏறும்னு எதிர்பார்க்கலாம். அட்லீஸ்ட் கொஞ்சமாவது கூட இருக்கணும். அப்பதான் வந்து அடுத்த குவார்ட்டருக்கு டிடிஎம் கூடுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிடிஎம் வச்சு ஏத்துவாய்ங்க. இப்ப வரைக்கும் நமக்கு டிடிஎம் என்ன வருதுன்னாக்க, ஜூன் ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்ல 10.25 27 வருது. ஸோ அப்ப அது வந்து டிடிஎம் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான டிடிஎம் இந்த 10.27 எடுத்தாருன்னா ரூ. 1000 இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ரூ. 1000 இறங்கிட்டு அதுக்கப்புறமா ஒன்னொன்னா மேலே ஏற்றும் போது திருப்பி 1000லேருந்து ஒரு ஸ்டெப்பா மேலே ஏற்றி கொண்டு போகும்போது இவன் 41 கடந்து 52 அப்படின்னு சொன்னா 1300 கடந்து போகும். அப்ப 4 குவார்ட்டர் முடியும் போது வேற ஒரு எஸ்டிமேஷன் அண்டு டிடிஎம் ஓடியாந்துரும். அப்ப அந்த இதுக்கு உட்காந்து ஏத்திக்கிட்டு இருப்பாங்க. அதனால இப்ப இந்த ஃபர்ஸ்ட் குவார்ட்டருக்கான ரிசல்ட் எப்படி வருதுங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை வந்து யோசிக்கிறது தான் நல்லது. இப்போ இந்த வேல்யூ தூக்கி நம்ம உள்ளே போட்டோம். ஆல்ரெடி அவன் ஏற்றி வச்சிருக்கிறான். நமக்கு அடுத்த வேல்யூ அப்படின்னு சொன்னாக்க 1966லேருந்து 1987 வருது. லோ வேல்யூவாக இருந்தாக்க, இதே ஹை வேல்யூவாக இருந்துச்சுனாக்க 1009லேருந்து 1035. நான் அதை மார்க் பண்ணலை. அதை நான் மார்க் பண்ணலை. 1009லேருந்து 1035ன்னு நம்ம வச்சுக்கலாம். 1009லேருந்து 1035ன்னு வச்சுக்கலாம். நான் மினிமம் வேல்யூ போட்டேன், மேக்ஸிமம் வேல்யூ நான் போடல. ரெண்டாவது ரொம்ப நெருக்கமாக போயிடும். நம்ம எடுத்துக்கூடிய லோ இது இருக்கும். அப்போ இவங்க இங்கே 1000 தொட்டு எங்கேயோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இதில் வேணால் நம்ம ஆட் பண்ணி விட்டுறலாம். 1009 1035 1009 1035 இதில் ஆட் பண்ணி விட்டுருவோம். இந்த கோடு போட்டோம்னா ரொம்ப பெருசாக அது நல்லா இருக்காது. அதனால இதில் ஆட் பண்ணி விட்டுருவோம். இதுதான். இப்போ இந்த வேல்யூ நம்ம வந்து என்ட்ரி எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த வேல்யூக்கு கரெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி மார்ச் மாதத்துக்கு பிப்ரவரி மாதத்துக்கோ கரெக்ஷன் எடுத்துருக்குறாங்க. எடுத்துகிட்டு எகெயின் திருப்பி மேலே ஏறி இருக்கிறாங்க. அது வந்து இதை தாண்டி போகிறதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் இல்லைன்னொன்னு ஏறின ப்ரெஷரோடு இறங்கி இருக்கிறாங்க.
அடுத்ததும் இதே மாதிரி 10.5, 10.2, 12ன்னு எடுத்தாங்கன்னா கீழே இந்த இடத்துல வந்து ரீசெட் ஆகிட்டு போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க.